3 PM பிறந்தது வந்து 26ஆம் தேதி. ஐயா இப்போ கேளுங்க சந்தேகம். ஆமாம்மாங்க. நான் புதனை வந்து அயன சைன போகக்காரகன்னு சொன்னேன். அதாவது அவர் வீட்டுக்கு அவர் 12ல் இருக்கார், தன் வீட்டில் 12க்கு இருக்கார். அது வந்து நம்ம காலச்சக்கரத்துக்கு தனம் வாக்கு குடும்பம் மனைவியை குறிக்குது. காலச்சக்கரத்துக்கு தனம் வாக்கு குடும்பம்னு மனைவியோடைய அமைப்பு குறிக்குது. தன் வீட்டுக்கு 12ங்கிறது அயன சைனம் தாங்க. அப்போது அந்த வீட்டுக்கோட இருக்கிறப்ப இந்த செவ்வாய் வந்து யாருங்க, இந்த செவ்வாய்க்கு வந்து வீடு கொடுத்துருக்காரா? செவ்வாய் இருக்கார் இல்லைங்க. இந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 11ல் போய் உட்காந்துருக்காரா? அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காரா? அப்போது அயன சைனங்கிறத ஆசை தானுங்க. அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த குருவோட இந்த புதன் இணைகிற வயசில் தான் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்டுங்க. இதில் கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவானுங்க. கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து செவ்வாயை 7ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் போய் 12ல் உட்காந்துருக்கார். அந்த புதன் பலமாக இருந்தால் தான் ஒன்று நிலையாக இருக்குது. புதன்னாவே 2ன்னு அர்த்தங்க. புதன் பலம் இழந்தாவே அந்த இடத்துல 2 வந்துருன்னு அர்த்தம். அப்போ அந்த புதன் தான் வந்து அந்த சுகத்தை தரணும். அப்போ இந்த செவ்வாய்ங்கிற ரத்தம் மூலியமாக தான் அவருக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ இந்த செவ்வாய்ங்கிற ரத்தம் யார்? இங்கே குரு தான் கூட இருக்கார். அப்போ குருங்கிறது இது பெண் வீடு. அப்போ குருங்கிறது தன் மூத்த அக்கா. மூத்த அக்கா தன்னுடைய பெரிய அக்கா பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆமாம். அப்போது அது மூத்த அக்கான்னு சொல்லுது. மூத்த சகோதரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே செவ்வாய் பிரச்சனை, புதன் வம்பு வழக்கு, செவ்வாய் வம்பு வழக்கு, புதன் வந்து பிரச்சனையை சமாதானம் பண்ணக்கூடியது, பிரச்சனையும் சொல்லும். அப்போ அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து அவர் சமாளிக்கிறார். அப்போ அந்த புதன் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 2 டிகிரியில் தான் இருப்பார். 2, 5 இந்த மாதிரி ஒரு டிகிரியில் தான் இருப்பார். அப்போ அந்த 2 நாள் கணக்கு தான் வாழ்ந்துருக்காங்க. ராகுவை பார்க்குறாரு, ராகுவை பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாம். ஐயா நம்ம வயசையும் எடுக்கணுமில்ல, வயசையும் எடுக்கணுமில்ல, வயசை சொல்லணுமில்ல, எந்த வயசில் ஆச்சுன்னு சொல்லணுமில்ல. அப்போ அதுக்கு புதனைத்தானே எடுக்கணும். இங்கே சனிபவன் 3ஆம் பார்வை எடுக்கிறத எடுத்தால் வயசு வராதில்ல. இப்போ நம்ம வயசை மென்ஷன் பண்ணி சொல்லணுமில்ல. இந்த 33 வயசில் ஆச்சுங்கிறத சொல்லணுமில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தால் 33 வயசை சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் அந்த தசா வயசை கணக்கு போடுங்க, எத்தனை வயசு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதே இந்த 16, 17 கணக்கு போட்டிங்கன்னா 33 வயசு வந்துடும். அப்போ 37ல் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி? இப்போ நடந்துகிட்ருக்கிற வயசு 37 முடிய போகுது. அப்போ இந்த 37 வயசு முடிஞ்சால் இன்னொரு திருமணம் நடக்குன்னு அவருக்கு டேட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த வயசில் நடக்கும், 37ல் இன்னொரு திருமணம் அமையும். அதுக்கு வந்து இந்த தடை இருக்குது, இது ஒரு தடை இருக்குது, அந்த தடையை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அந்த தடையை சரி பண்ணிங்கன்னா இங்கே வந்து சனி வலுவாக இருக்கார், சுக்கிரன் வலுவாக இருக்கார். லக்னத்துக்கு பாதகத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கார். லக்னத்துக்கு பாதகத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கார். சுக்கிரன்னா வெள்ளி, சுக்கிரன்னா வெள்ளி, சரிங்களா? இந்த சனி பகவான் வந்து பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அப்போ சனி பகவானை தாங்கிட்டு இருக்கிறது காகம், சனி பகவானை தாங்கிட்டு இருக்கிறது காகம். அப்போ இந்த காகத்தில், இந்த வெள்ளியில் இந்த சனி பகவானை தாங்கிட்டு இருக்கக்கூடிய காகம் செஞ்சு, அதாவது அவர் வயசு இப்போ 37, அப்போ ஒரு 40 கிராமில் காகம் செஞ்சு, இந்த இடம் வந்து திருவீடு, குருவோட வீடு வந்து தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வீடு, திருவீடு. இது செவ்வாய் வந்து நமக்கு கொல்லி வைக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து வாரிசு வந்து கொல்லி வைப்பான்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்போ திருக்கொல்லி. லக்னம் வந்து காட்டு ராசி, அவர் உச்சமாக இருக்கார். அப்போ திருக்கொல்லி காட்டில் இருக்கிற பொங்கு சனீஸ்வரருக்கு, திருக்கொல்லி காட்டில் இருக்கிற லக்னம் சூரியன், சிம்ம வீடுங்கிறது 5ஆம் வீடு, காடு ராசி, மலை ராசி, ஆளும் ராசி. சிம்ம லக்னங்க, சொல்கிறது கேளுங்க. அந்த பாவகத்தோடைய குணம் என்ன? ஆளும் ராசி, மலை பிரதேசம்னு அர்த்தம், உயரமான இடம்னு அர்த்தம், குன்றுன்னு அர்த்தம். அப்போ குன்றில் அடர்ந்த காடுன்னு அர்த்தம். அப்போது இதை காட்டு ராசி. அப்போ திருக்கொல்லிக்காடு, சனீஸ்வர பகவான் கோயிலில் போய் சுக்கிரனுக்கு தேவையான வெள்ளியில் சனீஸ்வர பகவானை தூக்கிட்டு போகக்கூடிய காகத்தை ஒரு 40 கிராமில் செஞ்சு 40 நாள் உங்களை தலையை சுற்றி இறக்கி வச்சுட்டு 41ஆவது நாள் கொண்டு போய் அந்த கோயிலில் விடுங்க, இந்த தோஷம் விலகும். வரக்கூடிய மனைவி ஒரு 7 வருஷமாவது மீண்டும் கூட இருப்பாங்க அப்படின்னு. புரியலீங்களா? மீண்டும் சொல்லணுமா? டைம் ஆகிட்டே போகும், முடிச்சாச்சு.
ஆன் பண்ணியிருப்போம் அப்படி. அதாவது திருக்கொள்ளிக்காடுங்கிறது எப்படி எடுத்துன்னு சொல்லட்டுங்களா? இன்னொருக்கா சொல்லட்டுங்களா? இந்த திருக்கொள்ளிக்காடுங்கிறது வந்து குருவுடைய வீடு வந்து 9ஆம் வீடுங்க. 9ஆம் வீடுங்கிறது குருங்கிறது வேதம், திருன்னு அர்த்தம். இந்த திருவோட வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்போ இந்த சனி பகவான் நேராக செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாய்ங்கிறது வாரிசுன்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் கர்மகாரகன், வாரிசு வச்சு கர்மம் பண்ண முடியும், கொல்லி போட முடியுங்களா? அப்போ திருக்கொல்லி. இந்த சூரிய பகவான் போய் உச்சமாக உட்காந்துருக்காரு பாதகத்தில் உச்சமாக உட்காந்துருக்காரு. அப்போ சூரியனுக்கு என்ன எடுக்கணும்? அது வந்து மலை ராசி, ஆளும் ராசி, காட்டு ராசி. அப்போ மலங்காடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசிங்க. அப்போ திருக்கொள்ளிக்காட்டில் கொண்டு போய் இந்த வெள்ளியில் இருக்கிற காகத்தை அவர் வயசுக்கு 40 வயசுக்கு செஞ்சு 40 தடவை சுற்றி இறக்கி 41ஆவது நாள் கொண்டு போய் பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் அர்ப்பணிச்சுட்டு வாங்க, அந்த தோஷம் விலகிரும். அப்போ இந்த சுக்கரங்கிற பெண் உங்களுக்கு நினைப்பாங்க, சனீஸ்வரரை அவரே தூக்கிட்டு போயிடுவார் காகமாக. அப்போ அவங்க வாழ்க்கை அங்கே பொங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு எடுத்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி, அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி குணத்தில் எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம், இதை செய்யுங்க அப்படின்னு. இவ்வளோதான். சரி, இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு, குரு மணிகண்டன் அவர்கள் உதாரண ஜாதகம் சொல்லி அதுக்கு வந்து பரிகாரத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ திருப்பியுமே அது எல்லா நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இந்த சிறப்பான கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி உரிமையாளர் திரு ரவீஷ் ஜெயக்குமார் அண்ணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.